செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 14 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர், தொடர்ந்து தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கே தென்மேற்கு வங்கக்கடலிலே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்தது போலவே இருகாற்று இணைவு கடலிலே நடைபெற்று தொடர்ந்து கடலில் மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது உயரழுத்த காற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றும் கடலில் இணைந்து மழைப்பொழிவை தொடர்ந்து கொடுத்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே 50வது கிலோமீட்டருக்கு கிழக்கே தொடர்ந்து மழைப்பொழிவு 2-3 நாட்களாக தொடர்ந்து பொழிந்து வருகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக நகர்ந்தும் வருகிறது அந்த மழைப்பொழிவு. ஆனால் பெரிய மழை இருக்காது, ஆனால் நகர்ந்து வருகிறது. மழைப்பொழிவு கொடுக்கும், செயலிழந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். பிறகு அரபிக்கடல் போய் அது வெப்பச்சலன இடிமழை பொழிவாக மாறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து மழை இருக்கு. மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்கு. இந்த நிகழ்வு தொடர்ந்து வங்கக்கடலிலே தமிழ்நாட்டு கரைக்கு கிழக்கு புறமாக நீடித்து கடுமையான ஒரு மேகமூட்டத்தை, ஒரு மழை காலம் போல அறவே ஒரு 2-3 நாட்களாகவே சூரிய வெளியே வரல. இருள் சூழ்ந்து காணப்படுகிறது டெல்டா. கடலூர், மயிலாடுதுறை, ஒட்டுமொத்த வடகடலோரம் எல்லாமே, குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இதெல்லாமே கடும் இருள் சூழ்ந்து, புதுக்கோட்டை எல்லாமே காணப்படுது. தற்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு கடலில் தான் இருக்கு. கண்டிப்பா இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும், படிப்படியா செயலிழக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ தீவிர தாழ்வா இருப்பது தாழ்வா மாறும், அதாவது லோ பிரஷர் ஏரியாவை மாறும். பிறகு தாழ்வு நிலையாக மாறும், அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக மாறும், கீழடுக்கு சுழற்சியாக மாறும். பிறகு அது தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக மேலடுக்கு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும். மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது அது கலைந்து போடுற காரணத்தினால கண்ணுக்கு தெரியாது. மழைப்பொழிவு இடம் அப்படியே மேற்கே மாறும். அதுதான், அதை வச்சு தான் நீங்கள் முடியும். காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும். அடுத்த சிஸ்டம் எங்கே இருக்கோ அதை நோக்கி காற்று போகும். அடுத்த சிஸ்டம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் கரையோரத்தில் இருக்குது, அதை நோக்கி ஓடும் காற்று. ஆகவே இதை நோக்கி பார்க்கும் பொழுது கிழக்கு நோக்கி நகர்ந்தது போல இருக்கும். கிழக்கு நோக்கி நகராது, மேற்கு நோக்கி நகர்ந்து படிப்படியாக செயலிழந்து கொண்டே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் வளிமண்டல சுழற்சியாக நகரும் பொழுது மழைப்பொழிவு தொடரும். இன்றைக்கே டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக வேதாரண்யம் ஒன்றியம், தலைஞாயிறு ஒன்றியம், நாகப்பட்டினம், கீழையூர், திருப்பூண்டி மற்றும் காரைக்கால் இந்த பகுதியில் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளை உறுதியாக இந்த கடலோர பகுதிகளிலையும் டெல்டாவில் ஆங்காங்கேயும் நாளை 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மழை இருக்கும். இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது இரு காற்று இணைவு கொஞ்சம் நெருங்கி வரும். இருந்தாலும் பரந்த அளவில் விட்டம் இருக்கும் என்பதனால கடலில் தான் அதிகம் மழை பெய்யும். ஆந்திர பிரதேசம் வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும், சென்னை வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் மழை கொட்டி தீர்த்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடாது. மழை என்ற அளவிலே, பேரளவிலே ஆங்காங்கே வலுவாக பெய்யும் இடத்துல ஒரு 4-5 சென்டிமீட்டர் வரைக்கும் போகும், சில இடத்துல 7-8 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும், சில இடத்துல ஒதுக்கிட்டே போகும், சில இடத்துல மேகமூட்டத்துடனேயே காணாமல் போயிடும். இப்படியே இருக்கும். ஆக கொஞ்சம் கொஞ்சமாக காற்று சுழற்சி நெருங்க கடலோர மழைப்பொழிவு தொடங்கும். மேற்கு மாவட்டங்களில் மேகமூட்டம் அதிகரிக்கும். புரியுதுங்களா? அப்புறம் கடலோரத்தில் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடும், மேற்கு மாவட்டங்களில் தூறல் தொடங்கும். பிறகு அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஏற்கனவே லட்சத்தீவு, மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு. அந்த காற்று சுழற்சியும் இதுவும் ஒன்றிணைந்து அரபிக்கடலிலே கேரள கடலோரத்தை ஒட்டி வந்து மழைப்பொழிவை கேரளா, கர்நாடகாவின் கடலோர பகுதிகளுக்கும், கேரளாவிற்கும், தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பொழிவை கொஞ்சம் கூட்டும். பிறகு அதாவது இதெல்லாமே எது வரைக்கும் நடக்கும்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு இந்த காற்று சுழற்சி அரபிக்கடலில் முழுமையாக இருக்கும். இதனால வங்கக்கடல் நோக்கி கிழக்கு திசை நோக்கி மேற்கு காற்று வரும். தரைப்பகுதியிலிருந்து கடலோர பகுதியை நோக்கி மேற்கு, அதாவது கணவாய் பகுதிகள் வழியாக. இதுதான் தென்மேற்கு பருவமழையோட தொடக்கம். அதுக்கு முன்கூட்டியே பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவெல்லாம் இந்த வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தீவிரமடை இருக்கிறது. அதே நேரத்தில் வெப்பமும் கொஞ்சம் அதிகரிச்சு, வேலூரில் பார்த்தீங்கன்னா இப்போ குறைந்திருக்கக்கூடிய வெப்பம் மீண்டும் 100-101 போகும், 100-101 போகும். திருச்சியும் 100 தொடரும், நெருங்கும். கொஞ்சம் இந்த மீனம் பார்க்கறது கொஞ்சம் வெப்பத்தை கூட்டும். ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு ஒரு 4 நாளைக்கு தான், ரொம்ப கிடையாது, ஒரு 4 நாட்களுக்கு கொஞ்சம் வெப்பம் கூடும் பொழுது மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து வரக்கூடிய அந்த நீராவி கிழக்கு திசை காற்றை மாலையில் சந்திப்பார். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும், மாலையில் கிழக்கு திசை காற்று உள்ள நுழையும். அப்போ கடலோர மாவட்டத்திலிருந்து உள்ள நுழையக்கூடிய காற்று உள் மாவட்டங்கள்,
கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். அப்போது படிப்படியாக மழைப்பொழிவோட பரப்பு அதிகரிக்கும். அது காற்று சுழற்சி மழைப்பொழிவாக இருந்து அது வெப்பச்சலன மழைப்பொழிவு காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவாக மாறும். ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வெப்பம் கூடும். அது மழைப்பொழிவையும் அதிகரிக்க செய்யும். இடி மழைப்பொழிவாக கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, வட உள் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் உள்பகுதிகள் என்ற மழைப்பொழிவை கூட்டும். வங்க கடலோரம் மெல்ல நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் வரும். குறைவான மழைப்பொழிவை கொடுத்தாலும் போராடி ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் கடலோரம். ஆனால் கடலோரத்தில் ஒரு 4 நாளைக்கு வெப்பம் கூடும். இதை வச்சு மீண்டும் அதிகரித்து விட்டது வெப்பம்னு அச்சப்பட வேண்டாம். ஒரு 4 நாளைக்கு மட்டும் வெப்பம் கூடும். ஏன்னா மேற்கு திசை காற்று வரும் பொழுது கடலோரத்துக்கு கொஞ்சம் வெப்பத்தை கூட்டினாலும் மாலை நேரத்தில் கிழக்கு திசை காற்று நுழைந்து இடிமழை பிடிவை ஏற்படுத்தும். அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்க போகுது. 25ஆம் தேதிக்கு மேலே கேரளா மற்றும் லட்சத்தீவு மற்றும் கர்நாடகா பகுதி இடைப்பட்ட பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி 26, 27 நெருங்கி 28லிருந்து தென்மேற்கு பருவமழையை கேரளாவுக்கு தொடுக்கும். 28 மே 20 அதிலிருந்து பருவமழை தான் தொடங்கியதிலிருந்து பருவமழை நன்றாகவே இருக்கும். காரணம் வங்கக்கடலில் ஒடிசா கடலோரத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும். கேரளா, கர்நாடகா வழியாக, பாலக்காட்டு, கணவாய் வழியாக வழக்கமாக பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையில் எந்த மாற்றமும் இல்லை. 28ஆம் தேதியிலிருந்து 25லேருந்து தொடங்க ஆரம்பிக்கும். 28 ஃபுல்லாக ஃபோர்ஸாக வந்துடும். 29, 30, 31 நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிடும். ஜூன் முதல் வாரம்னா வலுவான மழை, தென்மேற்கு பருவமழை. இதுலேருந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மழை இப்போ இருக்கக்கூடிய இந்த பருத்தி விவசாயிகளுக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருந்தாலும் பச்சைப்பட வேண்டாம். மிரட்டல் தான் அதிகமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. ஆகவே கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் பருத்தி விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கு. அச்சப்பட வேண்டாம், அளவாக இருக்கும். வெயில் தாக்குதல் இல்லாமல் இருப்பதே இப்போ அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த வானிலையே உங்களுக்கு வரப்பிரசாதம் என்று தான் சொல்லணும். இன்னும் உள் மாவட்டங்களில் மழை பெய்யல, எங்கே சார் மழை பெய்யுன்னு சொன்னீங்க, இந்த மழையே காணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மெல்ல கடலோரம் தொடங்கும் மழை நாளை டெல்டாவின் உள்பகுதி, வட உள்பகுதி இங்கெல்லாம் ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் தொடங்கி மேற்கே அடுத்தடுத்த நாட்களுக்கு மாலை இரவு இடிமழை பொழிவாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தினசரி மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி எல்லா மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், கர்நாடக, கேரள எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோரம் மழை பொழிவை கொடுக்கும். வங்க கடலோரம் நள்ளிரவு அதிகாலைக்கு பிறகு வரும். ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி தான் வெப்பச்சலன மழை. ஆகவே இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இந்த வெயில் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லை, மேகமூட்டம், மழை காலம் போல் மேகமூட்டம், வெயில் சுத்தமாக மறைஞ்சிருச்சு. இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஒரு 4 நாள் மட்டும்தான் வெயில் இருக்கும். வரக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய், அதாவது வரக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஒரு 20ஆம் தேதியிலேருந்து 22, 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயில், அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக வெயில் இருக்காது. அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று வந்துடும். ஆகவே அக்னி என்பது மேகமூட்டம், காற்று சுழற்சி, மழையினால் அது காணாமல் போய்விடும் என்று ஏற்கனவே அறிவி. மழை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் சற்றே பொறுமையாக இருங்கள். காற்று சுழற்சி கடலை விட்டு மேலே எழும்பட்டும், செயலிழந்து மேற்கு நோக்கி நகரட்டும், மழை பொழிவு தொடங்கும். பொறுத்திருங்கள், இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி. அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்குது. தென் மாவட்டங்களுக்கு உண்டா அப்படின்னு சொல்லக்கூடாது, எங்கள் மாவட்டத்தின் பெயர் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. இது நகர்ந்து எங்கே மழை தொடங்க போகுது அப்படின்னு பார்த்தா டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோரத்துக்கு முதல்ல நாளைக்கு லேசாக தொடங்கும் ஆங்காங்கே. பிறகு மேற்கு நோக்கி நகரும் பொழுது தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் வழங்குகிறோம். இணைந்திருங்கள். அப்டேட்ஸ்